பட் நாங்கள் இன்றைக்கு தயிர் சாதத்தோட புளி சாதம் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கறியும் வைக்க போகிறோம். அதை வந்து நாங்களும் சாப்பிட்டு நண்பர்களுக்கும் பயந்து கொடுக்க போகிறோம். வாங்கனே பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அப்படி தண்ணி கொதிக்க வச்சிருக்கு. நல்லா அவிஞ்சிட்டு அரிசிக்கு வந்து உப்பு போட போகிறோம். மிளகாய் அரிசி, மிளகாய் விதை, அவிய கிடக்கு. வந்து புளியை வந்து ஊற விட போகிறோம். உருளைக்கிழங்கு கறி வைக்கிறதுக்கு தாளிக்க போகிறோம். கடுகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம், உள்ளி, கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, கரம் மசாலா, தேங்காய்பால், யாழ்ப்பாணத்து மிளகாய்த்தூள்,
உருளைக்கிழங்கு வெட்டுத்தூள் தேசிக்காய் புளி என்ன செய்றீங்க ஜீத்தி அண்ணா? இது வந்து வளமையான விளையாட்டு கரைச்சட்டியில் கொஞ்சம் சோறா போட்டு பிரட்டி போட்டு ஒரு பிடிக்கிறது தானே. உள்ளே ஐயா. இப்போ நாங்கள் புளிச்சாதத்துக்குரிய புளியை வந்து கரைக்க போகிறோம். புளிச்சாதத்துக்கு வந்து தாளிக்க போகிறோம். கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும், உள்ளி, செத்தமிளகாய், கருவேப்பிலை, உப்பு, வெங்காயம், மஞ்சள் தூள், பழப்புளி, இறக்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயம் மேலால் தூவி விடுறோம். இப்போ நாங்கள் புளிச்சாதம் செய்துட்டோம். அடுத்தது வந்து தயிர் சாதம் செய்ய போகிறோம். கடுகு வந்து இப்போ நல்லா பொரியும் வரைக்கும் வதக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, தயிர் சாதத்துக்குரிய தயிர் சேர்க்கிறோம். கேரட், தயிரை விட்டுட்டு கன நேரம் நெருப்பில் வச்சிருக்க கூடாது. தயிருக்கு வந்து சோறை போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கோம்.
மாதுளை முத்து. இன்றைக்கி நாங்கள் புளி சாதமும் தயிர் சாதம் செய்து முடிச்சாச்சு. அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பிரட்டலும் செய்தாச்சு. இப்போ நாங்கள் ரெண்டையும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கறி அப்படியே தூக்குங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு கறியோட பிரட்டலோட சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்ட் பண்ணிட்டு வருது. புளி சாதத்தில் சரி, புளி சாதம் தயிர் சாதம் ரெண்டும் இருக்குடா. தனியாக சாப்பிட்றத விட உருளைக்கிழங்கு பிரட்டலோட சேர்த்து சாப்பிடல உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே வந்து புளித்தன்மை தான். புளிச்சாதத்துலேயும் புளி இருக்குது, தயிர்லேயும் புளி இருக்குது. தயிரில் வந்து ஒரு மாதுளம் முத்தெல்லாம் போட்டதால் அதுலேயும் ஒரு இனிப்பு தன்மை ஒன்று தெரியுது. ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது உண்மையிலே. ஆனால் கிழங்கு கறி சரியான உழைப்பாக இருக்குண்ணா. ஓகே, கண்டிப்பாக பெருசாக தெரியாது ஏதோ சேர்த்து சாப்பிட. இது வந்து நாங்கள் எங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்காக 2 ரைஸும் சேர்ந்து செய்த நாங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸ் செய்து சாப்பிட்டோம்னா வீட்டில் உண்மையிலே சட்டப்படி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை உண்மையில். மற்றது இது வந்து எல்லாமே வந்து ஆரோக்கியமான சாப்பாடு தான். நடுவிலும் வளமையில் மரக்கறி சாப்பாடு நேரத்தில் ஒரு சோறு கறி இன்றைக்கில் சின்ன பிள்ளைகளும் சரி பெரியாக்களும் சரி சாப்பிட்றதுக்கு பஞ்சிப்படுவோம். அதே இதை வெரைட்டி ரைஸாக செய்து சாப்பிட்டா எல்லாருமே கட்டாயம் பாடி தான் சாப்பிடுவேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படியான ரெசிபிஸ் ஏதாவது தேவைண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். अच्छा